குரு அஷ்டகம் ஆதிசங்கருடையது. குரு வணக்கம் ஸ்லோகம். தியானமூலம் குரோர்மூர்த்தி பூஜாமூலம் குரோர்பாதம் மந்திரமூலம் குரோர்வாக்கியம் மோக்ஷமூலம் குரோர் கிருபா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பிரம்மானந்தம் பரமசுகரம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வஜி சாட்சிபூதம் பாவாதீதம் त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि. இப்போ குரு அஷ்டகத்தில் 3வது 4வது ஸ்லோகம் பார்க்குறோம். ஆனாலும் பாராயணம் 1வதுலேருந்து படிச்சுடுவோம். சமஸ்கிருதத்திலையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்திலையும் மட்டும் படித்தா போதும். அப்படியே 3-4 படிச்சுட்டு விளக்கம் சொல்லிடுவோம். சரீரம் சுரூபம் சதாரோகமுக்தம் யசஸ்தாரோசித்ரம் தனம் மேருதுல்யம் गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदस्किं 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 कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वं एतद्धि जातं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदस्किं 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 षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगत्यं सुपद्यं करोति गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदस्किं 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 विदेशेषु मान्य स्वदेशेषु धन्य सदाचारवृत्तेषु मत्तो न चान्य गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदस्किं 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 तदस्किं. இந்த 4 ஸ்லோகத்தினுடைய பொருள் தமிழில் பாடல். அழகான தேகம் அன்பான தாரம் உலகளவு புகழும் ஓங்கும் மலை பொருளும் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும். துணை எனவே வருமோ நாம் தேடும் பந்தம்
மனை மனைவி மக்கள் தனம் செல்வம் சுற்றம் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் மறையறிந்த மேலோன் அறிவியலில் தேர்ந்தோன் உரையிலும் திறனோன் கவி புனையும் புலவோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் வெளிநாட்டில் கூட வந்தனைகள் செய்வார் உள்நாட்டில் உயர்த்தி உத்தமனாய் சொல்வார் நன்னடத்தையுடனே நல்ல வழி செல்வார் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் குருவே அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே சரணம். இந்த மாதிரி படித்தோம்னா சுலோகம் கூட மனப்பாடம் ஆகிடும். எப்போதுமே நமக்கு அது பயன்படும் சுலோகத்தை படிக்கிறப்போ. இனி 3வது சுலோகம். சடங்காதி வேதோ முக்கிய சாஸ்திர வித்யா கவித்வாதி கத்தியம் சுபத்தியம் கரோதி. இந்த 2 வார்த்தை தான். 6 அங்கங்களோடு கூடிய வேதம், சாஸ்திரம், வித்யை முதலியவை வாக்கில் இருந்தாலும் பாட்டும் உரைநடையும் படைக்கும் கவித்திறன் இருந்தாலும் என்னென்ன நமக்கு இருக்குதுன்னு சொல்றார் பாருங்க. உதாரணமா நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வர்றாருன்னு வைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு திறமை ஒன்று இருக்கும், ஸ்கில். அது நமக்கு புரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதை வெளிப்படுத்த பார்ப்போம். நம்ம பையன் நல்லா டிராயிங் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம், படம் நல்லா வரைவான். எல்லாரும் படம் வரைய மாட்டாங்க, ஆனால் இவன் நல்லா படம் வரைகிறான்னு வைங்க, நம்மளால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுதா? என்ன சொல்கிறோம், இவன் பையன் நல்லா படம் வரைவான்னு காட்டும். அப்படி மற்றவங்க முன்னால் அவனை உயர்த்தி பேசி அவனை பற்றி ஸ்கில் நான் காட்டுறப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெருமை இருக்குமா? தன்னை பற்றி புகழ்றாங்க அப்படின்னு ஒரு பூரிப்பு இருக்குமா? அந்த பூரிப்பை தான் இதில் இது மாதிரி தனக்கு அதிசயமான சில சமாச்சாரங்கள் வர்றப்போ என்ன வரும் தெரியுமா? கூடவே நமக்கே தெரியாது. கூடவே நான் எப்படி படுதுமா எனக்கு சரியான எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாவன்னா எடுத்துக்கோங்க, காங்க சாட்டான்னு எடுத்துக்கோங்க, இப்படிலாம் சொல்ல தெரியும் நமக்கு. ஒருத்தன் இங்கேருந்து இப்படி சொல்கிறான்னு வைங்க, அது ஒரு தனித்துவம் தானே. அதுக்கு என்ன சொல்றது பேரு? தலைகீழா சொல்றாங்க. அப்படின்னா தலைகீழா இருந்துட்டு காச்சா காத்தான்னு சொல்றதா? இல்லை, இருக்கிற எழுத்து அப்படியே தலைகீழா சொல்லுவான். அப்படி நிறைய பேர் பழகி வச்சிருக்காங்க சில திறமைகள். நம்ம ஒரு கணக்கை சொல்றதுக்குள்ள அதை விட சொல்லிடுவான். அந்த மாதிரி டேலண்ட் இருக்குது. இதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, இந்த டேலண்ட்டுக்கு வித்யை வாக்கில் இருந்தாலும் பாட்டும் உரைநடையும் படைக்கும் கவித்திறன். இதுல டான்ஸ் வருது, மியூசிஷியன் வர்றான், இதெல்லாம் தனி. இன்னைக்கு ஒருத்தர் செய்த மாதிரி இன்னொருத்தரால செய்ய முடியல. 7 எழுத்து தான், அது 7 இறங்கி போறப்போ நம்மளை அழ வைக்குது, சிரிக்க வைக்குது, வெற்றி அடைய செய்யுது, ஊக்கம் தருது, தைரியம் தருது. எந்த 7 எழுத்து? ஆனா அது சொல்ற விதத்துல மாற்றி மாற்றி சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாற்றி மாற்றி சொல்றப்ப கூட ஏற்றி சொல்றது இறங்கி சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன பேரு? ஆரோகணம் அவரோகணம்.
அவரோகணம்னா கீழே இறங்குறது, ஆரோகணம்னா மேலே வருது. எந்த எழுத்து? இந்த எழுத்து தான். இந்த எழுத்து மொத்தம் எத்தனை? 7 சுரங்களில் எத்தனை இருக்குது. இது என்னையா பண்ணணும்னு கேட்டா அவனுடைய திறமை பொறுத்து இதை மாற்றி வச்சு அந்த ராகத்தை நினைச்சு அவன் பாடுறப்ப பார்த்தா எல்லா கண்ணுலையும் தண்ணி வரும். சோகமான பாட்டு, சந்தோஷமான பாட்டும் இருக்குது. அதே சந்தோஷமான பாட்டு ராகத்தை சோகமாகவும் பாட முடியும். இப்படி ஒரு திறமை. இதைத்தான் இங்க சொல்றார். கவித்திறன், உரை நடையை கவித்திறனும் பண்றது. இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இருந்தாலும் கூட இந்த இதெல்லாம் வாக்கியத்தில் இருக்கு. இன்னொன்று என்ன சொல்றாரு? வித்யை. வித்யைன்னா இங்க ஒரே வார்த்தையில வித்யைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வித்யை இருக்கு? ஆமா சொல்லிட்டாங்க, 63 64. அந்த 64 வித்தையையும் ஒருத்தன் கத்திருக்கலாம். வாயில் இருந்தாலும் வாக்கில் இருந்தாலும், வித்யை முதலவே வாக்கில் இருந்தாலும் ஏகப்பட்டது விஜய். அந்த வித்தையில தான் ஆயுஷும் சேர்ந்திருக்கு. ஆயுள் வித்தை, அந்த ஆயுள் வேதம்னு சொல்றோம்ல அது, சித்த வைத்தியம்னு சொல்றோம்ல அது, ஹோமியோபதினு சொல்றோம்ல அது, இது எல்லாமே விஜய் தான். நடனம், நாட்டியம், பாடல், கவித்திறன். கவி எழுதுறதுல கூட யோசிச்சு எழுதுகிற கவியும் உண்டு, கண்டினியூஸாக கவிதையும் உண்டு. ஆசு கவின்னு பேரு. நினைச்சு அப்படியே எழுதிடுவான், சொன்ன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எப்படி வருது? யாரு இப்படி வர வச்சது அவங்களுக்கு? நமக்கெல்லாம் இல்லாத ஒரு திறமை அவனுக்கு எப்படி இருக்கு? அப்படி திறமை இருந்தா அவனுக்கு அந்த அகங்காரம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? வந்துதான் ஆகும், வரணும்னு சொல்ல போனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்னு. இதை விட உயர்ந்ததுன்னு ஒண்ணு இருக்குது. அதைத்தான் இங்க குரு அஷ்டகத்துல சொல்ல வராது. வேதம். வேதம்னா சாதாரணமா வேதத்தை ஒன்னா தான் வச்சிருந்தாங்க. அந்த ஒன்னா வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒன்னா வச்சிருந்தாங்க? கவிதை நடையில, ராகத்தால, சுத்தியும் சேர்த்து அந்த இதை ஒன்னா வச்சிருந்தாங்க. இது குழப்பம் ஆகுதுன்னு சொல்லி வியாசர் என்ன பண்ணாரு? 4ஆ பிரிச்சாருன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதத்தை 4ஆ பிரிக்கல, வேதத்தை எப்படி சொல்றோமோ அதை 4ஆ பிரிச்சார். ஒண்ணு ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வம்னு. இதுல ரிக்கு அப்படிங்கிறப்போ அந்த மாத்திரையே பேசுறது வேதத்தை. யஜுருங்கிறது கருத்துக்களை எடுத்து சொல்லி புகழ்றது. சாமங்கிறது நான் அந்த ராகத்தோட சொல்றது. ஆமா, சாம கானம். அது மட்டும் இல்ல, அந்த சாம வேதத்தை படிச்சோம்னா எல்லா கானங்களுடைய சுசி லயங்களும் நமக்கு வரும். அது மற்ற வேதங்களையும் இருக்கும். யஜுர் வேதத்திலையும் இந்த சாமகானங்களுடைய இலக்கணம் அதுல இருக்கும். கடைசியில அதர்வம்னு சொன்னார். அதர்வத்துல என்ன இருக்கும்? எல்லாருக்கும் மந்திர வரைக்கும் தேவையானது எல்லாம் இருக்கும். செய்வினை தீவினை செய்தது எல்லாம் இருக்கும். இது ஒரு பகுதி. வாத்தியாரு கிராமம் நடத்துவார். அது சொல்லுவாரு, விளக்கம் சொல்லுங்களா, செய்வினை என்றால் என்ன அப்படின்னா. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய செய்வினை பண்ணுவாங்க சார் அப்படின்னா. அந்த செய்வினை வேற, இங்க செய்வினை செயல்பாட்டு வினைன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது இலக்கண பகுதி. அந்த இலக்கண பகுதியாத்தான் லட்சணம்னு சொன்னாங்க. அது இருந்தாதான் அது வசதியா இருக்கும். உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யஜுர்வேதத்துல சாருக்கு தெரியும். யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம்னு ஒண்ணு, சுக்ல யஜுர்வேதம்னு ஒண்ணு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல ருத்ரம் பிரஷ்னம்னு ஒண்ணு வருது. சிவனை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள். அதுல சொரத்தோடு கூடிய ஒரு சாந்தி மந்திரமும் வருது. அந்த சாந்தி மந்திரம் ஒண்ணும் இருக்காது, ஃபுல் ஸ்டாப்பு, கம்மா, செமிகோலன் எங்கேயுமே இருக்காது. அப்படியே ஒரு அனுபவம் முழுவதும் இருக்கும். அது மூச்சு விடாம சொல்லணும். இதைத்தான் பாட்டுல கொண்டு வந்து சினிமாவில் ஒருத்தர் மூச்சு விடாம நான் பாடுறேன் பாடுன்னு பாடி காட்டணும். ஆனா அவரே சொல்றாரு, நான் மூச்சு விடாமலாம் பாடல, அது டேக் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு. இது அப்படி கிடையாது.
சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேனு காமச்சமே காமச்சமே சௌமனசமே பத்ரஞ்சமே, இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே வரணும். தண்ணிக்குள்ள இது வரைக்கும் நின்றுட்டு சொல்றான். அப்போ பாருங்க இந்த சுரத்தை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, பிராணாயாமத்தை கால்குலேஷன் பண்ணி இந்த சுரத்தை வைக்கிறான். ரேச்சகம் பண்ணணும், பூரகம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும், சில இடங்கள் அப்படிலாம் ஆகும். இத மாதிரி வேற இப்படிதான் பகுத்து வச்சார். இதைத்தான் இங்க சொல்றாரு. இதெல்லாம் ஒருத்தன் தெரிஞ்சிருந்தாலும் கூட தன்னை ரொம்ப பெருமையா நினைச்சிடக்கூடாது. என்ன இருக்குன்னு அவங்கிட்ட குரு குரு ரெண்டு பத்மே மனசேர்ந்த லக்னம். குருவுடைய பாதத்திலே இவனுடைய மனசுல லயமாயிருக்கும். அவரால் தான் இதெல்லாம் முடிஞ்சதுன்னு எதை மைனஸ் பண்றாங்க? தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கற்றலால வரக்கூடிய ஒரு ஹெட் இருக்கிற வெயிட்டு, அதை கழிக்கிறதுக்கு குருவுடைய பாதத்துல மனசை வைடா. ஐயா ஒன்னாலதான் எனக்கு இப்படிலாம் ஆச்சு, என்னால ஒன்றும் கிடையாது அப்படின்னு போனோம்னா அங்க என்ன ஆகும்? நீ தாண்டா படித்ததுக்கு அழகு அப்படிங்க. அப்போ படித்தவனுடைய அழகு எங்க காட்டப்படுது? அடக்கத்துல காட்டப்படுது. இதைத்தான் சொன்னாங்க, வித்யா வினய சம்பத். சம்பத்துன்னு செல்வம். வித்தை கற்றுக்கொண்டதுனால உன்னுடைய செல்வம் எப்படிதான் வந்துச்சுன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கணும்? வித்தை கற்றுக்கொண்டவனுடைய மனசுல வினயம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அது இருக்குதா? அது உன்னுடைய குரு மூலமா தான் நீ கற்றுக்கொண்ட. அதனால அதை சொல்றாரு. 6 அங்கங்களோடு கூடிய வேதம். வேதம்னா அதுக்கு எது சாம அதரணும். 6 அங்கங்களோடு கூடிய வேதம்னா என்னது சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? இது வேதத்தை காட்டிலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ரிஷியால கண்டுபிடிக்கப்பட்டது. வேதம் ஒரு உபனிஷத் எடுத்துக்கணும். இது யாரு கண்டுபிடிக்கிறதுனாலும் தெரியாது. வேதம் யாரும் கண்டுபிடிக்கல, அனுபவத்துல வந்ததை எடுத்து சொன்னாங்க. அவங்க பேர் அதில் எழுதப்படல, எழுத மாட்டாங்க. எழுதலாமா? ஏற்கனவே உள்ள நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. அது மாதிரி வேதம். ஆனா இந்த 6 அங்கங்களோடு கூடிய வேதம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு வேதம் 6 அங்கம் இருக்கு, 6 விதமான வேதம். அதுக்கு வேதம்னு சொல்றது இல்லை, என்னன்னு சொல்லுவாங்க? தர்சனம். தரிசனம். தர்சனம்னா அவன் கண்டுபிடிச்சது. அது எங்கேயோ யாரோ இல்ல, கண்டுபிடிச்சு இவன் சொன்னது. அதைத்தான் இல்ல, 6 அங்கங்களோடு கூடியது என்னென்ன அது சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, அந்த பகவதாரணி காளி இருக்க, அவளை நீ காணணும், கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 தரிசனம், வேதம், சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சுட்டு அங்க போனேன்னா அதை அவனுக்கு புரியாது. அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாள். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே, 6ஆம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறன் அற்றுள்ளது. திறனே இல்லையா? 6 வேதங்களான அந்த தரிசனம் கூட அந்த அம்மாவுடைய தன்மையை எடுத்து சொல்ல முடியாது, திறன் இல்லை. அந்த அளவுக்கு எது இருக்கு? நம்முடைய முடிந்த முடிவு, அல்டிமேட் ரியாலிட்டி. குரு எதை நமக்கு காட்டித்தர போறாருன்னா அதுதான். அதனால இப்ப நம்ம சொன்ன இந்த 6 அங்கங்களோடு கூடிய வேதம், சாஸ்திரம் அதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு வாக்கில் இருந்தாலும், பாட்டும் உரைநடையும் உன்னுடைய கவித்திறனும் படைக்கும் கவித்திறனும் இதெல்லாம் இருந்தாலும், அந்த குருவை நீ நினைக்காம, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து எனக்கு இப்படி வளர்த்து வச்சு அவரை நினைக்காம இதெல்லாம் வச்சு கொண்டு நீ முன்னேற முடியாது. அதான் அவர் சொல்ல வர்றாரு. அதான் வேதத்துல ஒன்று சொன்னார், அமிர்தத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அமிர்தத்துவம்னா என்னது? அமிர்தம். அமிர்தத்துவம்னா என்னது? அழியாதது. அமிர்தம்னு சொல்றோம். பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம அமிர்தம்ன்ற வார்த்தையில கழிச்சு சொல்றோம். அமிர்தம்னா மிருத் அப்படின்னா சாவு. அமிர்த்னா அழிவு இல்லாதது. அதுதான் இங்க சொல்றாரு.
மார்டல் அப்படின்னா இம்மார்டல் அழியாது. இதைத்தான் இங்க சொல்லி தர்றாரு. அந்த அழியாத அந்த அமிர்தத்துவத்தை எதனால பெறலாம் அப்படின்னா, வித்யை கற்றுக்கொள்வதனால் பெற முடியாது. பிரஜையை, அதாவது மனைவியை வச்சு மக்களை பெற்றுக்கொள்வதனால அவங்க மூலமா கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. வித்யாலையும் கிடைக்காது, அதாலையும் கிடைக்காது, தனத்தாலையும் கிடைக்காது, செல்வத்தாலையும் கிடைக்காது அப்படின்ட்டு வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தெரியுங்களா? ந பிரஜையா ந வித்யா ந தனேன. வித்யால இல்லை, பிரஜையால இல்லை, தனத்தாலையும் இல்லை. இன்னும் எதால? தியாகேனைக்க அமிர்தத்துவ மனசு. தியாகேன ஏக்கே, தியாகேன ஐக்கியன்னா தியாகேன தியாகம் செய்வதால் மட்டுமே எல்லாத்தையும். அப்போ தியாகம் செய்யறதுன்னா இத்தனை படிப்பும் கஷ்டப்பட்டு ஒருத்தர் சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறாங்க, கடைசியில் என்ன பண்ண போறான்? இதெல்லாம் விட்டாதான் அதிகரிக்கும். இது படிச்சிருக்கணும் எதனாலன்னா அதை பற்றி புரிவதற்கு இதை படித்தான். ஆனால் இதை பற்றி இதான் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. தியாகே நைக்கே அமிர்தத்துவம் மானசுக்கும், அந்த அமிர்தத்துவம் அதனால கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரு அந்த குருவானவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு நமக்கு எதை எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா, உண்மையிலேயே ஒரு துணி கூட அவர் லாபம் அடையிறதுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சொல்றார், உனது நலன் மற்றும் முன்னேற்றத்தை தவிர உன் குரு உன்னிடம் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. இது ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். நம்ம குருக்கு இவ்வளவு சேவை செய்கிறோம், பணிவிட செய்கிறோம், இவ்வளவு செஞ்சுட்டு நம்ம இதெல்லாம் செய்யறோம்ல, அவர் என்ன தரப்படுறாரு? நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்க போறார். அதை வாங்கிட்டு நாம பெரிய பலனா அவருக்கு எதை கொடுக்கறது? எதை கொடுக்கலாம்? யாராவது ஒரு சொல்லி கொடுத்தா நீங்க ஃபீஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு இந்த வகையில தட்சிணைன்னு சொல்றோம், அதே ஒன்று கொடுத்தாகணும்ல. அப்படி எதை கொடுக்கலாம்? என்ன கொடுக்க முடியும் நம்மால? அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். எதுக்காக நீ என்கிட்ட வந்தியோ அதை நீ அடைஞ்சிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். மற்றவங்க மகிழ்ச்சி அடைய வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் ஜோக் சொல்றோம்ல, ஹாஸ்யமா பேசுறோம்ல, எதுக்கு ஜோக் அடிச்சு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்க? அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு கூட்டமே சேர்ந்துன்னா யாராவது ஒருத்தன் பாருங்க ஒரு ஜோக் அடிப்பான், எல்லாரும் கலகலன்னு சிரிச்சவனே இவன் சிரிக்க பேசாமல் இருப்பான். இவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, நான் சிரிக்க வச்சுட்டேன் பாருங்க. ஏன்? அப்போ மற்றவங்க எப்பவுமே சிரிக்கிறது இல்லை, அப்படியே பிடிச்சிட்டு இறுக்கமா இருக்காங்க. அதை ஐயோ பாவம் இவங்களை கொஞ்சம் லேசாக்கணும், கொஞ்சம் இறங்கி விடணும் அப்படின்ட்டு ஒரு ஜோக் அடிக்கிறான் அவன். அந்த ஜோக் அடிச்சவொடனே அவன் கலகலன்னு சிரிக்கிறான்னு வைங்க, அப்பாடா இவன் சிரிச்சிட்டான். இவன் என்ன ஆயிட்டான்? இப்போ லேசாயிட்டான், இறுக்கமெல்லாம் போயிடுச்சு. இவனுக்கு சந்தோஷம். இவனுக்கு ஏதாவது கிடைக்குதா? சிரிக்க வச்சு பார்த்து இவன் மகிழ்ச்சி அடைகிறான். அது மாதிரி மற்றவங்களை மகிழ்ச்சி அடைய வச்சோம்னா இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவனுக்கு பொருள் கிடைக்காது. ஆனா மகிழ்ச்சி அடைய வச்சா இவனுக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு கைடு பண்றாரு ஒருத்தர், நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தா நீ வெற்றி அடைவடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பப்போ விழுகிறப்பெல்லாம் அவனை கைட் பண்ணி கடைசியில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு வந்து, வெற்றி அடைஞ்சவன அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? அதை விட சந்தோஷம் யாருக்கு இருக்கும்? அப்பா நான் சொன்னமா செஞ்சுட்டு நீ வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப யாருக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு? இப்ப நாம ஒரு குரு கிட்ட அண்டி குருரங்கிரி பட்டமே மனசேர்ந்த லக்னம், ஒரு பிரயோஜனம் இல்லை, ததாசியம். அது வைக்கலன்னா வச்சோம்னா யாருக்கு சந்தோஷம்? நம்ம விட அந்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் எதுவுமே எதிர்பார்க்கல. நம்முடைய நலனும் நம்முடைய முன்னேற்றமும் எது நம்ம அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சிட்டா மீண்டும் நம்ம வரப்படுறது இல்லை. அப்பாடா ஒரு ஆளை வரவிடாம தொடச்சிட்டோம், எவ்வளவு சந்தோஷம் வருது. உலகத்துல எலிமினேட் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காத யாருன்னா அந்த மாதிரி குரு தான். எலிமினேட் பண்ண ஒவ்வொருத்தனையா எலிமினேட் பண்ணணும்.
ஆனால் சொன்ன வச்சு கேட்டால் தான் எலிமினேட் ஆகும், அது காணாமல் போகும். இல்லையா அது வேற மாதிரி. அதனால தான் இங்கே சொன்னார், ஒரு குரு நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் அடையிறது தான். அதனால சில குரு என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு இப்போ மோட்சம் அடைகிறது எப்படி, பிரம்மத்தை காண்பது எப்படி அப்படின்னு உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ உனக்கு திருஷ்யமும் திருக்கும் தனித்தனியா தெரியுது. இப்போ நான் ஒரு பாடம் சொல்லி தர போறேன், அது நீ கேட்டு அறிந்த உடனே என்ன ஆகுதுன்னா திருக்கா நீ மாறி திருஷ்யமே இல்லை சொல்லிடுவ. இருப்பது எது திருக் மட்டுமே, திருஷ்யங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு உள்ள பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்க போறேன் உனக்கு. சரி சாமின்னா தட்சிணையை கொடுங்க. இன்னும் பாடமே சொல்லி கொடுக்கல, தட்சிணையை கொடுன்றான். ஏன் சுவாமி இன்னும் நீங்க பாடமே சொல்லி கொடுக்கல, முதல்லையே ஃபீஸ் கேட்குறீங்க, எதுக்கு முதல்ல தட்சிணை கேட்கறாரு? சப்போஸ் தட்சிணை இப்ப கொடுக்கலன்னு வைங்க, அது சொல்லி கொடுத்ததுன்னா அவர் என்ன நினைப்பாரா, இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, இதுக்கு மட்டும்தான் இருக்கு, திவ்யமே இல்லை. தட்சிணை கேட்டாங்க, யாருக்கு தட்சிணை இருக்கு? தட்சிணையே கொடுக்க முடியாது, இருக்கிறது நான் மட்டும்தான். போச்சு சொல்லி கொடுத்து அதை அடைஞ்சிடுவான், இவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால அந்த காலத்திலேயே ஒரு குரு கிட்ட பாடம் கேட்க போனோம்னா முதல்ல தட்சிணை குருன்னு கேட்டுவாங்க, குரு தட்சிணை. அதுக்காக தான் சமைத்து திரவியங்கள் எல்லாம் வச்சு பழங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு தாம்பரத்துல எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு தட்டுல காணிக்கையோட சாமி அப்படின்னு அவருக்கு தேவையான வேஷ்டி சட்டை அது என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எது கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது கொண்டு போய் கொடுத்துட்டு என்னை ஏற்றுக்கொண்டு வந்தான் சிஷியானா. அவர் ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ பொறுப்பு உள்ளவர் ஆயிட்டார். ஏற்றுக்கொண்டுன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அது இடையில ஐயோ நம்மால முடியாது போல இருக்கீங்க அப்படின்னு ஓடினாலும் அவர் விட மாட்டார். ஏன் வாங்கிட்டாருல, அது வேலை செஞ்சு வரணும்ல. எங்க ஒரு உள்ள போய் ஐயோ இவர் நீ விடவே மாட்டேங்கிறான், அவர் அடைஞ்ச வரைக்கும் அந்த குரு விட முடியும். அப்படிப்பட்டவர் இந்த குரு. அப்படி இருந்து இந்த சமாச்சாரம் நமக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு திருஷ்யத்துல வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா, குருவுடைய பாதத்துல மனசு வைக்காம இருந்தோம்னா அது எவ்வளவு நஷ்டம் பாருங்க வாழ்க்கையில. அதனாலதான் இங்க சொன்னார் 3வது ஸ்லோகத்துல என்னன்னா, சடங்காதி வேதம் முக்கிய சாஸ்திர வித்யா. சடங்காதி வேதம்னா இந்த தர்சனங்களும் நம்முடைய கற்றுக்கொண்ட வாக்குகளும் அது அத்தனையும். கவித்வாதி கத்தியம் சுபத்தியம் கருவத்தி, எல்லா விதமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் நாடகங்கள் பாட்டுக்கள் எல்லாமே நீ கற்றுக்கொண்டிருந்தாலும் குருவரங்கி பார்த்தீங்கன்னா மனசேனலக்னம் பிரயோஜனம் இல்லை, ததைக்கும்னு சொன்னார். 4வது ஸ்லோகத்துல இன்னொன்று இருக்குது. திருஷ்யத்துல நம்ம இவ்வளவு செல்வந்தர்களா இருந்து இவ்வளவு திறமைசாலிகளா நம்ம இருந்தோம்னா எல்லாம் நம்மளை சும்மாவா விட்டுருவாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வாங்க சாமி அங்கே வாங்க சாமி மேலே மேலே போட வச்சு நம்மளுடைய திறமையெல்லாம் காட்ட வைப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கா. அதை இங்க சொல்ல வர்றார். விஜயசேஷு மானிய ஸ்வதேசேஷு தனியக, வெளிநாட்டில் கூட வந்தனைகள் செய்வார். இந்தியாவில் இருக்கக்கூடிய திறமைசாலிகளை அமெரிக்காவில் வந்தனை செய்கிறாங்க, அங்கே பாராட்டுறாங்க. அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் இருக்கக்கூடியவங்களுடைய சாமர்த்தியத்தை இங்கே இருக்கிறவன் பாராட்டுறான், கூப்பிடுறான். யாரை பார்த்துக்க கூட மாட்டான், ஆனால் அவனை பற்றி பேச்சு வரும். உள்நாட்டில் உயர்த்தி உத்தமனாய் சொல்வார். உள்நாட்டிலையும் நம்ம நாட்டிலையும் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில். அதுல ஒருத்தன் செலக்ட் ஆகுறான், அவனை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. எதுல அவன் எப்படி இருக்காங்க, எதுல வேணாலும் அது இன்னமும் இந்த டிபார்ட்மெண்ட் கணக்கு தெரியாது. காட்டப்பட வேண்டியது ஒண்ணு, எது திறமை, உன்னுடைய ஸ்கில். ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து ஒரு வேலையும் செய்யாம பேசாம சொந்தத்தனமா உட்காந்தே இருப்பான். எவ்வளவு காலம்டா உட்காந்தானா? 6 வருஷமா. 6 வருஷமா எப்படி உட்கார முடியும்? அவ்வளவுதான், அவனை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சைக்கிளை விட்டு இறங்க மாட்டான், அப்படியே சைக்கிளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு திறமை. என்னென்னமோ செய்வாங்க. அவன் மொத்தத்துல என்னன்னா, உங்ககிட்ட எல்லா வகையான திறமையும் உங்களால செய்ய முடியும்.
அதை வெளிப்படுத்தி காட்டிட்டா. அதுதான் இங்க சொன்னார், விதேசேஷு மாஞ்ச சுதேசேஷு தன்யக சதாச்சார விருத்தேஷு மத்தன சான்யக. நடத்தையுடனே நல்வழி செல்வார். ஒரு பையனை பார்த்து அவன் நல்லவனா இருக்கான் அப்படின்னா அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலத்திலையும் கூட இப்படி ஒரு பையனா, ஏன்னா எல்லாரும் என்னென்ன பண்றாங்க, இவன் குடிகாரம் பக்கமே போக மாட்டேங்கிறான், இவன் பீடி சிகரெட்டே குடிக்க மாட்டேங்கிறான், நல்லவங்களை மட்டுமே சேர்றான், எல்லாருக்கும் உதவி செய்யறான், தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு பையனா அப்படின்னு இந்த மாதிரி பேசப்படும். கல்கத்தாவில் 19ஆம் நூற்றாண்டுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறப்போ நிறைய லௌகீக மக்கள் தான் ஜாஸ்தி இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா உலகவாதியில் அணிந்து உள்ளவங்க ஜாஸ்தி இருந்தாங்க. ஆண்டவனை நினைச்சு ஆண்டவன் பக்கம் போகக்கூடிய ஞானிகளோ பக்தர்களோ ரொம்ப ரொம்ப குறைவு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரி சாதனை செஞ்சுட்டே வர்றப்போ மக்கள் வர வர ஆரம்பிச்சாங்க. இந்த மலர் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு மலர் ஆரம்பிச்சதுன்னு வைங்க, என்ன ஆகும், வாசனையோட மலர் அந்த விதைகள்லாம் பரவ ஆரம்பிச்சிடும், மனம் வர ஆரம்பிச்சிடும், மனத்தன்மைக்கு வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மலர ஆரம்பித்த உடனே நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப கன்ஜஸ்டடான அந்த பிளேஸ் கல்கத்தா, லௌகீகத்தில் மூழ்கி இருக்கிற மக்கள். அது பெரியவங்க மட்டும்தான் சொன்னா, சின்ன பசங்க அதை விட மூழ்கி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவருடைய தட்சிணேஸ்வர் காளி கோயிலில் கட்டில உக்காந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த லைஃப் நல்லா இருக்காது, இந்த லைஃப்பில் வாழக்கூடாது, இப்படின்னு ஒரு லைஃப் இருக்குன்னு ஆன்மீகத்தை எடுத்து சொல்லிட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டே வந்தார். பல பேர் வருவாங்க, பேசுகிறப்ப நல்லா இருக்கும், கேட்பாங்க, அப்புறம் எந்திரிச்சு மேலே வெளியே போயிட்டு என்னமோ பேசாவே நல்லா இருந்துச்சு, என்ன செய்யணும் எது செய்யணும் அதான் தெரியாது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அது தெரியும் அவருக்கும். ஆனாலும் குத்திட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பையன் வந்தான். பையங்கள்லாம் எப்படி எப்படிலாம் வாழ்றாங்க, போகாத இடங்கள்லாம் போறாங்க. இந்த பையன் என்ன சமைச்சிட்டு வந்து கேட்கிறாருன்னா, மேற்கு வாசல் வழியா உள்ள நுழைஞ்சு இந்த வயசானவரை பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நேரம். அவர் என்னென்னமோ பேசி சீச்சிட்டு இருக்கார். அது சொற்பொழிவு மாதிரி இருக்காது, தொடர்ந்து பேசுறது, அப்புறம் கண்டினியூஸாக பேசக்கூடாது, ரெஸ்ட் எடுத்து அப்படிலாம் இல்லை. 4 வார்த்தை சொல்லுவார், கொஞ்ச நேரம் உட்காந்துருவார், எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அவர் தீண்ட ஆரம்பிப்பார். சும்மா கன்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். உனக்கு தெரியுமான்னு சில ஆளுகளை பார்த்து பேசுவார், சில ஆளுகளை பார்க்காம பேசுவார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுகிறப்ப நல்லா கவனித்தோம்னா யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கிறவங்க ஒரு சந்தேகத்தை மனசில் வச்சு கொண்டு கேட்காம சும்மா சுமந்துட்டு வந்து உட்காந்துருப்பான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அன்னைக்கு அவர் பேசுகிற சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்னா அவருக்கு பதில் சொல்கிற மாதிரியான சப்ஜெக்டாக இருக்கும், யாருக்குமே புரியாது. அது பாருங்க, அவங்களுக்கு மட்டும் புரியும். அதை நினைப்பான், நான் இன்னைக்கு என்ன யதார்த்தமாக வந்தேன், அப்படியே நான் கேட்ட மாதிரி அப்படியே சொல்றாரு எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதுதான் அவர்கள் லாபம். அப்படி இருந்த ஒரு சமாச்சாரத்தில் இந்த பையன் உள்ள நுழைஞ்சு அவர்கிட்ட கேட்டாரு, டாக்குர்ஜி அப்படின்னு பார்த்தாரு, என்னன்னு, நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். யாரு, எந்த பையன், சின்ன பையன், ஆண்டவனை என்னன்னு தெரியுமோ இல்லையோ மற்றவங்களுக்கு, நீங்க ஆண்டவனை பார்த்தீங்களான்னு கேட்குறான்னா அவன் எவ்வளவு உள்ள இதை பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தால் இதை வந்து நம்ம கேட்பாங்க. கடையில் ஒரு பொருள் வாங்கணும்னா நமக்கு அது தேவைப்படுறது, அதனால தான் போய் கேட்குறோம். அவன்கிட்ட அது இல்லைன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான், கடுகு இருக்குங்களா அப்படின்னு கேட்டால் உளுந்தம்பருப்பு இருக்கும்பா, கடுகு இல்லைன்னு சொல்ல மாட்டான். நல்லா கவனிப்பா, இல்லைன்றத வரக்கூடாது. அதனால சில பேர் ஆண்டவனை பற்றி பேசுவாங்க, பேசுகிறப்ப ஆஹா இவ்வளவு நாள் ஆண்டவனை பற்றி இவருக்கு ஆண்டவனை தெரியும் போல இருக்குன்னு, நீங்கள் ஆண்டவனை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் பிள்ளை பார்ப்பார். அவன் தைரியம் பார்த்தாரு, நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, பார்க்கலையே, சும்மா சொல்லுவார், அவ்வளோதான். அதனால என்ன சொல்லுவார், ஆண்டவனை பார்த்தவன் ஒருத்தன் தட்சிணத்தில் உட்காந்துருக்கான், உன் கண்கள் வந்து மிகவும் அபூர்வமாக இருக்கு, அதை தேடுறது, அங்கே போனேன்னா உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு. நான் உனக்கு தானே கேட்டேன், நீ பார்த்தியா இல்லைன்னு சொல்லணும்ல, சொல்ல முடியாது, அப்படியே தாட்டி விடுவாங்க.
அது மாதிரி இங்க இவர் தாட்டி விடலை. அப்படி நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களான்னு அவர் என்ன நினைச்சாரு, இந்த கல்கத்தாவில் உலக வாழ்க்கையில அழுங்கி இருக்கிற கூட்டத்தின் மத்தியில இப்படி ஒரு பையனா இங்க வந்து கேட்கிறான் அப்படின்னு அவரை உன்னிப்பா கவனிச்சார், கண்டுபிடிச்சார். நான் தேடுற பையனை இவன்தான். ஆமா, மேல இருந்து நீ முன்னாடி போ, நான் பின்னால வாதேன்னு சொல்லிட்டு இருந்தவர், நான் முன்னாடி வந்து இவ்வளவு காலம் ஆச்சு, இப்போ இவன் வந்திருக்கான், என்னை தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்க வா தம்பி அப்படின்னு ஆண்டவனை பார்த்தியான்னு நான் கேட்குறா. ஆண்டவனை நானும் பார்த்துருக்கேன், உனக்கும் காட்டி தர முடியும்னா. அப்பதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் வந்து நான் தான் ஆள் இவர் தான். இவர் பார்த்தது இல்லாமல் எனக்கு காட்டி தரேன்னு வேற சொல்றாரு. மற்றவங்க என்ன சொன்னாங்க, பார்த்தேன்னு சொல்லல, உனக்கு காட்டி தரேன்னு சொல்லல. அப்படின்னா அது வெறும் நாலேஜ், பேச்சு மட்டும், அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் கொண்டவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது எதுக்கு சொல்றேன்னா, நன்னடத்தையோட ஒருத்தன் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வந்தா இந்த அறிவு பெற முடியும். அந்த அறிவு பெற்ற பின்ன நல்ல வழி செல்வார். அந்த மாதிரி போனா அப்படி போயிருந்த அந்த பையன் எங்க போய் சேரணும் தெரியுமா, குருவின் மலரடியில இருக்கணும். அப்பதான் மேற்கொண்டு அவரு மேலுங்கிற அந்த அறிவையும் பெறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனாலதான் இங்க சொல்ற நன்னடத்தையுடனே நல்ல வழி செல்வார். அந்த மாதிரி நல்ல வழி செய்கிறவங்க எல்லாம் தனித்துவம் பெற்றுடுவாங்க. ஒரு குருவை தேடி அண்ட மாட்டாங்க. இவர் தனியாகவே இருந்து இவர் குரு மாதிரி நின்று இவர் வழிகாட்டுற மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்படின்னு நிறைய பேர் ஆகுறது உண்டு. அப்படி ஆகிறப்பதான் என்ன ஆகுது, நிறைய சின்ன 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 செட்டு ஆர்கனைசேஷன் நிறைய உற்பத்தி ஆகிடும். அதையும் தனித்தனியாக ஆரம்பிச்சிடுவோம். பேசன் பாருங்க, இந்த நம்முடைய வாழ்க்கை காலங்கள்லேயே எத்தனை ஆர்கனைசேஷன் உருவாகி இருக்கு, எத்தனையோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரோட ஆசிரமங்கள் வச்சிருக்காங்க. அவனுடைய வழி இவனுடைய வழி தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வழி இருக்கு. வள்ளலார் வழி ஒன்று இருக்கு, அறிவு திருக்கோயில் வழி ஒன்று இருக்கு, ஈசா மையம் வழி ஒன்று இருக்கு, ரவிசங்கர் வழி ஒன்று இருக்குது, ஓசோ வழின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆழ்நிலை தியானம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பேர் இங்கிலீஷ்ல, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு செட்டா போறாங்க. எல்லா செட்டும் கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிக்கணும். எங்க வந்து நிற்கும், அல்டிமேட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதான் இம்மார்டல். அந்த இடத்துல வந்து நின்ன பிறகு இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த இடத்துல வந்து நின்னவர் தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அதனாலதான் விவேகானந்தர் அதுக்கு ஒரு பேர் வச்சார், சர்வ தேவ தேவி சொரூபாய, எல்லா தேவ தேவிகளின் சொரூபமும் உடையவர், ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணி அப்படின்ற பேர் வச்சார். எல்லா தர்மங்களுடைய சொரூபங்கள். ஏன்னா எல்லாத்தையும் அவர் பழகி பழகி அட எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு போய் விடுது, அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாரு, எத்தனை செட்டு இருந்தாலும் எல்லா செட்டும் எங்க போகுது, கடைசியில ஒரே இடத்துல போய் சேரும். இப்ப செட்டுங்கிறது இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா? செட்டு வச்சிருக்கிறவங்க இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. நான் ஒரு செட்டு ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த செட்டு தான் ரியாலிட்டியை காட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே ரியாலிட்டியை காட்டும், அதே இது ஒண்ணு அப்படி. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணாரு, தான் அனுபவித்ததுனால எல்லாத்தையும் அனுபவிச்சு இவர் எந்த செட்டு வச்சாரு, அவரு ஒண்ணு வச்சாரு. இவரு இந்து மத சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு, வைஷ்ணவம் ஒண்ணு, அதே மாதிரி குருநானக்கு ஒண்ணு, இப்படி ஒவ்வொரு செட்டு வச்சாங்கல்ல. அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு அவர் என்ன பேர்ல ஆரம்பிச்சாரு, ஒரு பேரும் ஆரம்பிக்கல, அவங்க செட்டே வைக்கல. செட்டு வச்சு அந்த செட்டுக்கு யாரும் பேச வைக்கிறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் ராமகிருஷ்ண மிஷன்ல ஹோலி பண்டிகையும் கொண்டாடுவாங்க, கிறிஸ்துமஸ்ல வந்து அந்த ஜீசஸ் பண்டிகையும் கொண்டாடுவாங்க,
எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த சாமிகளை வச்சு கொண்டாடுவாங்க. ராமநவமியா கொண்டாடுவாங்க, சங்கராச்சாரிய ஜெயந்தியா கொண்டாடுவாங்க, குரு பூர்ணிமாவா கொண்டாடுவாங்க, அதே மாதிரி புத்த பூர்ணிமாவா கொண்டாடுவாங்க. புத்தர் யாரும் இல்லை பாருங்க, புத்தர் அந்நிய மதமா இருந்தார். அவதாரம் எத்தனை அவதாரம் நம்ம சொல்லுவோம்? 10ல் புத்த அவதாரம் சேருமா? சேருங்க. ஜெயதேவ சுவாமிகள் பாடின பாட்டுல பிரளய பயோதி ஜலே திருத்த வாசம்னு ஒரு பாட்டு இருக்கு. தசாவதாரம்னு வரும். மீன சரீரா ஜெய ஜெய தேவஹரே. மீன சரீரம்னு வந்து, ராம சரீரம்னு வந்து, பலராம சரீரம் வந்து, இப்படி ஒவ்வொரு சரீரமா வந்து கிருஷ்ணர் சரீரம் வந்து கடைசியில புத்த சரீரா ஜெய ஜெய தேவஹரே. அதை பத்து கல்கியும் வரும். ஆக புத்தரை சேர்த்துட்டாங்க பாருங்க. புத்தர் அந்நிய மதம் இருந்தது. சங்கராச்சாரியெல்லாம் புத்த மதத்தோட சேர்ந்து வாதாடி ஜெயித்தார், சமணரோட சேர்ந்து வாதாடி ஜெயித்தார். ஆக அந்நிய மாதிரி இருந்து இப்போ நம்மோட சேர்ந்து வந்துச்சு. மேல்நாட்டில் விவேகானந்தர் எல்லாரும் கேட்டாங்க, சாமி இவ்வளவு அழகா பேசுறீங்க, இவ்வளவு கருத்து அவ்வளோ அற்புதமா சொல்றீங்க, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க, நீங்க எந்த செக்ட் சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொன்னாரு, நான் எந்த செக்டையும் உருவாக்க வரல, எல்லா செக்டும் ஒண்ணுன்னு சொன்னவருடைய வழி வந்தவன் நான் அப்படின்னு. ஓஹோ, அப்ப நீங்க செக்லெஸ் செக்டா? மக்கள் ஒரு செக்டை விரும்பலாம், செக்டே இல்லதான்னு சொன்னா, ஓ செக்டே இல்லைன்றது செக்டா நீங்க அப்படின்னு ஒரு செக்ட் ஆக்கிட்டார். எவ்வளவு இதான் மக்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா, அது மெச்சூர் ஆகல. அது மெச்சூர் ஆகணும்னா குரு பாதத்தில் என்னதான் நீ திறமைசாலியா இருந்தாலும் குருவின் பாதத்தில் நீ இருந்துட்டு பணிவிடை செய்து அதை கண்டுபிடிக்கணும்பா அப்படின்னு சொன்னார். அதுதான் 4வது சுலோகத்தில் சொன்னது. நன்னடத்தையுடன் நல்ல வழி செய்வார் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மன்னதால் பயன் என்னவாகும். அதனால இங்க என்ன சொன்னாரு விவேகானந்தர்? தி குரு இஸ் தி மீன்ஸ் ஆஃப் ரியலைசேஷன். தெர் இஸ் நோ நாலேஜ் வித்தவுட் எ டீச்சர். குரு இன்றி அறிவு என்பதில்லை, குருவே மெய்யான ஞானத்தின் வடிவம் அப்படி சொல்லிட்டு ராமேஸ்வரம் பரமஹம்சர் சொன்னார். அப்படின்னா நீங்க குருவை தேடி அழைஞ்சிட்டே இருப்பீங்களா? எப்படி குரு கிடைப்பாருங்க? இது ஒரு பெரிய சொல்லப்போனால் ஒரு ஜிம்னாசியம் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் ஒரு குரு வேணும்னு நினைக்கிறோம், எப்படி கண்டுபிடிப்பீங்க? குருவை எப்படி தேடி கண்டுபிடிச்சு இவர் தான்டா குரு அப்படின்னு நினைப்பீங்க? அப்போ குரு யாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ ராமேஸ்வரம் ஒரு அழகான வழியை சொல்லி தந்தார். எங்க பிரின்சிபல் சுவாமிஜி ஒருத்தர் ட்ரைனிங் சென்டரில் இருக்கிறப்போ ஒன்று சொல்லுவார், நீ வேதம் படி, வேதாந்தம் படி, சாஸ்திரங்கள் படி, ஸ்லோகங்கள் படி, ஸ்தோத்திரங்கள் படி, எந்த வேணாலும் படி, அத்தனையும் படிச்சுட்டு டெஸ்டிமோனி மாதிரி எதை ஒப்பிட்டு பார்க்கணும் தெரியுமா? யூ ரீட் எவ்ரிதிங் இன் த லைட் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச, ஹோலி மதர் சாரதா தேவி அண்ட் சுவாமி விவேகானந்தா. அப்படின்னா இவங்க சொன்ன விஷயங்களை மையமா வச்சுக்கொண்டு இது இருக்கா அப்படின்னு பாருங்க. எதுவுமே சாஸ்திரம் படிங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்கான்னு பாருங்க, அமைஞ்சிருக்கும். அதுல வந்து நம்ம உண்மையை புரிஞ்சுக்கொள்ளலாம். அதை அவர் சொல்றாரு. ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வழி வந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்றோம். இதைத்தான் நம்ம சொல்ல வர்றது. அப்போ நம்ம குருவை கண்டுபிடிக்கணும்னா எது நமக்கு வழிகாட்டும்? இன்னொருத்தர் வழிகாட்டுவாரா? நீங்க உண்மையாகவே இருந்தால், நான் அடையணும் அந்த பகவானை, அவன் உண்மையாகவே இருந்தார், எது உங்களை வழிகாட்டுது தெரியுமா? உங்களுடைய மனம். ஆக மனம்தான் என்னது? உங்களுடைய குரு. மனம்தான் நம்முடைய குரு. அதனால மகான்கள் எல்லாம் பாருங்க, யாருக்கு உபதேசம் பண்றாங்கன்னா உங்களுக்கு, அவளுக்கு, இவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணல. யாருக்கு பண்றா? மனதுக்கு தான் பண்றா.
மனசை பார்த்துதான் சொல்றா. மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வாய், உனக்கயலாக உள்ளதோர் ஊராம். மனமே உன்னுடைய வாழ்விடம் நீ செல், நீ எங்கெங்க வந்தியோ அங்க போ அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி பஜகோவிந்தன் என்ன சொல்றாரு? யாரை பார்த்துட்டு பஜனை பண்ணி சொல்றாரு? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடமனமே, அவனுக்கு செய்ய தெரியலையா? அவனை திட்டுறார் மூடமனமே. மனசை பார்த்து நீ பஜனை பண்றாங்க, ஏன்னா மனசு பஜனை பண்ணல. அப்ப பஜனை பண்ணுன்னு உங்கள்கிட்ட உயிருக்கு சொல்றாரா, புத்திக்கு சொல்றாரா, யார்கிட்ட சொல்றாரு? மனசுகிட்ட சொல்றாரு. மனம் ஒழுங்காயிடுச்சுன்னா எல்லாம் ஒழுங்காயிடும். மனதை அடக்கி ஆள பழகிட்டீங்கன்னா உலகத்தையே வென்று விடலாம். மனம் அடங்கினால் தரணி முழு அடங்கும் உங்களுக்கு. அப்ப நம்ம அடங்க விடாம பண்றது எதுன்னு பார்த்தா மனம்தான். அப்ப அந்த மனது கிட்ட நம்ம கையாடுற விதத்துல தான் அது நமக்கு வழிகாட்டும். குரு எங்க இருக்கான்னு காட்டி தரும். அப்ப நாம பக்குவமா உக்காந்தோம்னா எத்தனையோ மகான்கள் வழி ஆண்டவே போயிட்டே இருப்பான். நம்மளை பார்ப்பாங்க, நம்ம தேர்ந்த மாதிரி இங்க ஒரு பையன் இருக்கான், இங்க ஒரு ஆள் இருக்காரு, இவனை கை கொண்டா இவன் கச்சிதமா வேலை செய்வான். திறமை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பயோடேட்டா. அவனுடைய ரெஸ்யூம். வேலைக்கு போனீங்கன்னா என்ன கேட்குறாங்க? என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறான். குருவும் நடைபெறப்படப்ப பல பேரை பார்க்குறாரு. அவன் குவாலிஃபிகேஷன் எழுதி வச்சதெல்லாம் பார்க்கறதில்ல, கண்ணாலே பார்த்து கண்டுபிடிச்சிடறான். இவன் அருமையான ஆளா இருக்கானே, நல்லா குவாலிஃபைடா இருக்கானே, இவனை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு தான் தோத்தாபுரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேர்ந்தெடுத்தார். அந்த மாதிரி தான் பைரவி பிராமணி அம்மா அந்த தாந்திரிக சாதனை முழுவதும் பழகி கொடுக்கறதுக்கு இவர் கரெக்டா இருக்காரு பக்குவமானு அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இவராவா போனா பைரவி பிராமணி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு போலியே. இவர் பக்குவமா உட்காந்த. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, குருவை தேடி போறதா, குரு நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம பக்குவமா உட்கார்றதா, அதுதான் சிரவணம் பண்றோம். சிரவணத்துல என்ன பண்றோம்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா சமாதானம் சிரத்தா, இதை கை கொண்டு நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு மேம்பட்டு நிற்குமா நம்ம கிட்ட நல் நடத்தையாக. எங்கெருந்து எப்படி மகன் போவான் வருவான்னே தெரியாது. ஒரு கோவணத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாள், நம்மளை பார்த்தோன்னே அங்க எனக்கு சாப்பாடு போடு, உட்காந்து உன் பேர் என்ன இது நான் கேட்டு அங்கேயே ஒரு 2-3 நாள் தங்கிட்டு என் கூட வாரியான்னு கூட கேட்பார். உனக்கு எல்லாம் சொல்லி தரேன்பார். ஏன்னா அவருக்கு தேவை அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். அந்த பக்குவமுள்ள ஸ்டூடெண்டா நாம இருக்கணும். முதல்ல குவாலிஃபைடா இல்ல முதல்ல குருவா? நீங்க எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய் சேருங்க, அங்க ஆசிரியர் இருக்காரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஆனா ஆசிரியருக்கு முன்னால அவர் தேடுற பொருள் ஒண்ணே ஒண்ணு, என்னது? குவாலிஃபிகேஷன். 10வது போய் சேர்றீங்க, நீங்க ஆசிரியர், நான் மாணவன், 10வது சேர்த்துருங்க அப்படின்னா நீ 9வது வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கியா, இந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை கொடு அப்படின்னா கேட்பாரு. இருந்தாலும் 10வது அட்மிட் பண்ணுவார், இல்லைன்னா முடியாது. அதனால குருவாகப்பட்டவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியும், அவர் கையில நிறைய சொத்து வச்சிருக்கார், பொக்கிஷம். அதை கொடுக்கறதுக்கு ஆளை தேடிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு சிஷியர்களாக வந்து சேர்ந்து ஆசிரமத்தில் பழகிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க சிஷியர்கள். 10 பேருக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்கும்? சண்டை சச்சரவு, பொறாமை, கோபம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். குரு எல்லாருமே பார்த்துட்டே இருப்பார். அதில் ஒரே ஒரு ஆளை கவனிப்பார், யார் இல்லை ரெவென்யூ இருக்கான் குவாலிஃபைடான்னு, அவனை தேர்ந்தெடுப்பார். யாரா? சக்சஸரா, எனக்கு பிறகு இவன் தான் வருவான்னு தேர்ந்து. அந்த மாதிரி இங்க சொல்றார் ஸ்லோகம் 5ல், க்ஷமா மண்டலே பூப பூபால விருந்தைகி சதா சேவிதம் யஸ்ய பாதார விந்தம் குரோரங்கிரி பத்மே மனசென்ன லக்னம்
ததஹ்யம் 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 ததஹ்யம். க்ஷமாமண்டலே பூபபூபாலவிருந்தை சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம் குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததஹ்யம் 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 ததஹ்யம். முடிசூடும் மன்னர் மன்னாதி மன்னர் அடிபணிந்து போற்றும் அற்புதத்தான் சான்றோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும் நவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். குருவே அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே சரணம். ஒருவனுடைய பாத தாமரைகள் பூமண்டலத்தில் உள்ள மன்னர்களாலும் பேர் அரசர்களாலும் எப்பொழுதும் வணங்கப்பட்டாலும், அப்படின்னா உலகத்துக்கே ராஜாவா மன்னனா இருந்தாலும் கூட ஒண்ணுமில்லாத ஒரு துறவி அவன்கிட்ட இருக்கக்கூடிய பலம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய தேஜஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை மையமா வைத்துக்கொண்டு அவங்க எல்லாருமே முடிக்கூடிய மன்னர்கள் பாரம்பரியம். அப்படி இருந்த போதிலும் இவங்களுடைய இந்த ஆட்கள் இத்தனை பேர் பாராட்டுறாங்க பாருங்க, பாராட்டுறாங்க. பூமண்டல மன்னர்கள் எல்லாம் அவரோட பேரரசர்கள் எல்லாம் போட்டி பாராட்டுறாங்கல்ல. அப்படி பாராட்டினாலும் கூட நீ என்ன பண்ணணும்? குருவின் மலர்கள் வைக்காத மனது ஒன்று இருந்ததுன்னா உனக்கு புரியுது. ஏன்னா பல பேர் புகழ்ந்தாலே நமக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? பெரிய இருந்தாலுமா அப்படின்னு மன்னரே என்ன புகழ்ந்தாரு, நான் எப்படி இப்ப யோசனை நினைப்பாரு அப்படின்னு எனக்கு தோணும். இவ்வுலகில் ஒருவரும் மாயையை வாழ வேண்டாம். யாரும் மாயையில வாழக்கூடாது. மாயைன்னா விஷயத்துல வாழக்கூடாது. குருவின்றி சம்சார கடலை கடப்பது இயலாது. குருநானக் சொல்வார் பாட்டுல. குரு இல்லாமல் சம்சார கடலை தாண்டுவதற்கு வழிகாட்ட முடியாது. எப்படி தாண்டணும், என்ன செய்யணும் என்ற டெக்னிக்கை இவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுக்குள்ள எல்லா சொத்தும் இருக்கு. நீங்க இப்ப போய் அதை ஓபன் பண்ணி அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, போனா ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? யாரை தேடுவீங்க? கூகுள்ல போய் பார்ப்பீங்களா? பார்க்க அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அதை மூடி வச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான், பாஸ்வேர்டுங்கிறோம் நம்ம. அவர் தான் அந்த குரு. அவன் ஒன்றும் சொல்ல போறதில்லை. இந்த உள்ள புகுந்து எவ்வளவுன்னா இல்லை. இப்போ அவர் ஒன்னே ஒன்று சொல்லி தரணும். என்ன சொல்லி தரணும்? இதாண்டா பாஸ்வேர்டு அப்படின்னு சொன்னா போதும். சொல்ற உடனே அதை தட்டி அப்பா எல்லாம் வந்துருச்சே, இப்போ நீ கவனி, என்ன பண்ண பண்ணு. அப்படி உனக்கு பார்க்க வச்ச அவரை நீ எப்படி பார்க்கணும்? அது அழிக்காத மன்னதால் பயன் என்னவாகும். அப்படி உனக்கு சொல்லி கொடுத்து அந்த டெக்னிக்கை காட்டி கொடுத்து அந்த இம்மாற்றலான அந்த பிரம்மனை எப்படி அடைவது என்ற ரகசியத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்த அந்த குருவினுடைய பாதத்தை நீ மறக்கூடாது. அதுதான் அந்த பாஸ்வேர்டு. எல்லாம் நமக்கும் தெரியும், ஆனா எப்படி பண்றதுன்னு தான் தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணுறோம். அதனாலதான் இப்ப கூட பாருங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவு மூளை வளர்ந்துருக்கு மக்கள் மத்தியில அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடலாம். நாங்க சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ எங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசித்திரமான பொருள் கொண்டு வந்தா, ஒரு எலக்ட்ரானிக் சமாச்சாரமான பொருள், மிஷினரி பொருள் கொண்டு வந்தா சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேட் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்து மெல்ல எடுத்து இப்படிலாம் பார்க்க மாட்டான். எடுப்பாங்கமா பண்ண சார் போட்டுருவான். நீ போட்ட உடஞ்சிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போட்டுருவான். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் ஏரியா இருக்கு. இப்போ சின்ன பசங்க முதல் கொண்டு அப்பங்கள் பாக்கெட் வந்து செல்ல தூக்குறேன். சின்ன பையன் தான், ஏன் வந்தாங்கன்னு கேட்க முடியாது. செல்லை எடுத்து இப்படி வந்து நொண்டி இப்படி பண்றான். இந்த ரிமோட் கண்ட்ரோல அவ்வளவு ஆப்ரேட் பண்ண தெரியுது. சேனல்ல மாற்றலாம்,
அவனுக்கு தேவையான அந்த பூனையும் நாயும் வரக்கூடியதை கொண்டு வாதான், நமக்கே தெரியாது. எதை தொட்டால் என்ன வரும்னு தெரியாது. அதான் ஏன் அதை தூக்கி எரியலாம்ல, எரிய மாட்டான். பக்குவமாக கையாளுறான், பக்குவமாக செய்யறான். பயப்படவே வேண்டாம். இவன் ஏதாவது எலக்ட்ரானிக் பொருளை கெடுத்துவானோ பயப்பட வேண்டாம். சின்ன பிள்ளைகளும் இவ்வளோ வரையும் இருக்கு, அவனுக்கு தெரியாது. ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் நகை கடை மளிகை கடை அது இதெல்லாம் வச்சிருக்காரு. அவர் பாக்கெட்டில் ஒரு செல் இருக்கு. ஒரு நாள் என் நம்பர் ஒரு இது எஸ்எம்எஸ் பண்ண பார்த்தீங்களா சார் அப்படின்னா, எனக்கு எஸ்எம்எஸ்லாம் பார்க்க தெரியாதுங்க. ஐயோ கொடுங்க அப்படின்னு எடுத்து வரதா, ஏகப்பட்ட எஸ்எம்எஸ் இருக்கிறதுல டெலிட்டே பண்ணாமல் கிடைக்கும். ஏன் சார் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா, இந்த பாருங்க சாமிஜி, இதெல்லாம் எனக்கு தெரியாது, செல்லு இருக்கு, வர்ற கால் அட்டன் பண்ணுவேன், யாருக்காவது ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் தேவையில்லாத டெலிட் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னா, அது நைட்டு போய் பேரண்ட்ட கொடுப்பேன், இதெல்லாம் என்னன்னு பாருங்க. அவன் பார்த்து எது வேணுமோ எது வேணாமன்னு பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவான் என்கிட்ட. ஆக மற்ற எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா தெளிவாக அறிவுகளும் இருக்கு. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய அறிவு இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, இவங்க இருக்கிற அறிவு தான் தெரியல. உண்மையா இதெல்லாம் செய்ய தெரியாது. என்ன பண்ணா என்ன ஆகும், ஐகான்ஸ்ல போய் என்னென்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஐகான்ஸும் என்ன தகுதி உடையுதுன்னு பார்க்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகள் அதில் தான் மூழ்கி இருக்காங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, அவனுடைய மைண்டு அவனுக்கு என்னவா இருக்கு, இப்போ குருவா இருக்கு. நாம அந்த குருவை கண்காணிக்கிறது இல்லை. அதே மாதிரி நல்ல நடத்தைகளை நாம கையாண்டோம்னா இந்த மனம் அப்படியே டேர்ன் ஆகிடும், குருவாக மாறிடும். நீ இப்போ இந்த பாதையில வந்திருக்கியா, இப்போ இந்த பாதையில் நடக்குதியா, இது சம்பந்தமானதெல்லாம் காட்டித்தாரேன்னு அது சம்பந்தமான டிபார்ட்மெண்டாக கொண்டு வந்து கொட்டும். நீங்க எல்லாருமே செல்லு வச்சிருக்கீங்க இல்லையா, செல்லுல ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அது எல்லாமே எல்லாருக்குமே வரும். அது ஒண்ணும் இல்லை. ஒரு செல்லுல பழங்காலத்து பாட்டு கேட்கணும் அப்படின்ட்டு ஜிட்டி பாடல்கள், ஓல்டு சாங்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு தடவை கேளுங்க. அப்புறம் பார்த்தா ஜிட்டி மட்டும் இல்லை, எல்லாருமே வருவாங்க. ஓல்டு சாங்ஸ் பாடல்கள் எல்லாருமே வருவாங்க. அடுத்து நீங்க கேட்கவே இல்லை, ஏன் வருது? அது என்ன சொல்றான், நீங்க ஆசைப்பட்டீங்க பழைய பாடல் கேட்கணும்னு, அதனால பழைய பாடல்களாக கொண்டு வந்து பாட வைக்கிறவங்க எல்லாம் எல்வன்மை எடுத்துவோம். அது மாதிரி ஒருமனே நீங்க நான் பிரம்மனை பற்றி பாடணும், அது எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பட்டனை மைண்டு பட்டனை டச் பண்ணீங்கன்னா இந்த மைண்டு யாரை கொண்டு வரும், அடுத்து அது சம்பந்தமான சச்சங்கங்கள் கொண்ட எல்லாத்தையுமே வரும். ஸ்பீச்சு, இன்னொரு ஸ்பீச்சு கேட்கணும்னு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அவனுடைய ஸ்பீச் மட்டும் வராது, அடுத்தடுத்து நிறைய பேருடைய ஸ்பீச்சாக வர ஆரம்பிச்சு. அப்ப அவனுக்கு தெரியுது நீங்க இதை விரும்புறீங்க அதனால தாரேன்னு. அது மாதிரி மைண்டுக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இதைத்தான் இங்க சொல்ற, நீங்க மனசை பக்குவப்படுத்தி உக்காந்தீங்கன்னா குருவாகப்பட்டவர் வர்றப்ப தானா உங்கள்கிட்ட வருவார். இதைத்தான் இங்க சொல்றாரு. ஒருவரும் மாயையில் வாழ வேண்டாம், குருவின்றி சம்சார கடலை கடப்பது இயலாது அப்படின்னு சொல்றார். அப்போ நாம எவ்வளவு பெரிய திறமைசாலிகளா இருந்தாலும் கூட நம்ம இந்த வழியில முன்னிட்டு இருக்கணும். நடைபாதையில போடக்கூடிய குரு தானா வந்து செய்வோம். இதைத்தான் குரு அஷ்டகத்துல நம்ம செய்ய வேண்டியதை என்னன்னு மட்டும் சொல்றாரு, கஷ்டப்படவே வேண்டாம்னு சொல்றாரு. நீ அவனை நினைச்சு குருவினுடைய பாதத்தை நினைச்சிட்டே நீ இருந்தாலே உனக்கு அதுவே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் பின்னால் வருது இல்லை, அது மாதிரி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமா அடுத்த வந்து 6வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். இந்த குரு வணக்கம் மீண்டும் பாடிடுறார். தியான மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பாதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குரோர் கிருபா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவோடு சிந்தித்தல் காணி பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் ஜந்த்வாதீதம் ககன சதுஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வஜி சாட்சிபூதம் பாவாஜீதம் त्रिगुणरहितं तं नमामि सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि।